வணக்கம். மாற்றத்திற்கான ஊடகப் பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள், நேற்று சர்வதேச ஊடக சுதந்திர நாளாக அனுசரிக்கப்பட்டது. எண்ணற்ற ஊடகவியலாளர்கள் தங்கள் இன்னுயிர்களை ஈந்து இந்த சுதந்திரத்தை காப்பாற்ற இன்றும் போராடி வருகின்றனர். யாரிடமிருந்தெல்லாம்? மத வெறியர்களிடமிருந்து, ஆதிக்க வெறியர்களிடமிருந்து, அரசியல்வாதிகளிடமிருந்து என்று பலரிடமிருந்தும், அதிலும் குறிப்பாக சில அரசியல்வாதிகள், நான் அரசியல்வாதிகளை வைத்துக் கொண்டேதான் சொல்கிறேன், பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவதைப் போல ஊடக சுதந்திரத்திற்கு வேட்டு வைக்கும் வேலையை ஒருபுறம் செவ்வனே செய்து கொண்டே வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டாடியும் விடுகின்றனர். மறுபுறம் பத்திரிகையாளர்களில் சிலரும் தங்களுக்கு வானளாவிய அதிகாரம் இருப்பதாக கருதி கொண்டு எல்லை மீறி தங்கள் சுதந்திரத்திற்கு தாங்களே தடையிட்டுக் கொள்வதும் நடக்கிறது. இந்த விதிவிலக்குகளை தவிர்த்துவிட்டு பார்த்தால், ஒரு அரசியல்வாதி என்றால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் மக்கள் பிரதிநிதி என்கிறோம். ஆனால் ஓர் ஊடகவியலாளர் தன் பணியை தொடங்கியதுமே மக்கள் பிரதிநிதியாக தன்னை கருதி கொள்ள முடியும், மக்களும் அங்கீகரிக்க முடிகிறது. அவர்களை, அப்படிப்பட்டவர்களை கொண்டாட வேண்டாம், கொன்று விடாமலாவது இருக்க வேண்டுமே என்பதுதான் உலகெங்கும் இன்றைய மன்றாட்டமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நமது மாநிலம் தமிழகம் எப்படி இருக்கிறது? 50 ஆண்டுகால ஆட்சி அதிகாரத்தை பங்கு போட்டுக் கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் பத்திரிகையாளர் சுதந்திரத்தை மதிப்பது திராவிட முன்னேற்றக் கழகமா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமா என்பதை விவாதித்து தெளியலாம். பங்கேற்போர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இணை செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சிவ ஜெயராஜ், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு கோ சமரசம், மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஞானி, இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து எட்வின் ஜெயக்குமார் மற்றும் மேத்யூ, திருநெல்வேலி அரங்கிலிருந்து திரு பச்சைமால் மற்றும் திரு மகாராஜன், கோவை அரங்கிலிருந்து திரு தமிழரசன் மற்றும் திரு அருள் தீரன் என மொத்தம் 6 நேயர்கள் வாதிட காத்திருக்கின்றனர். பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊடகவியலாளராக திரு ஞானி, உங்கள் கருத்து என்ன? தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளில் நிச்சயமாக பத்திரிகையாளர்களை ஒடுக்குவது, பத்திரிகைகளை ஒடுக்குவது இது அவ்வப்போது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இதில் நிச்சயமாக திமுக, அதிமுக என்ற 2 கட்சிகளுக்குமே பொறுப்பும் பங்கு இருந்து வந்திருக்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் 2 பேரில் யார் ரொம்ப மோசம், 2 பேரில் யார் பரவாயில்லை என்கிற அளவில் தான் விவாதிக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரில் ஒருத்தர் எந்த விதமான ஒடுக்குதலையும் செய்ததில்லை, இன்னொருத்தர் மட்டும்தான் ஒடுக்குதல் செய்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்க விரும்பவில்லை. அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அப்படி இல்லை, அதிகம் அப்படி இல்லை. 2 பேரில் யார் பரவாயில்ல, யார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அதிலும் கூட ஒரு அரசாக இருக்கும் பொழுது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றது இன்னும் முக்கியமாப்படுது. இல்லை, எல்லோருமே அரசாக இருக்கிற போது நடந்து கொள்கிற பாங்கு என்பது வேறு, அரசியல் இல்லாத போது நடந்து கொள்கிற பாங்கு என்பது வேறு. இது திமுக அதிமுகவுக்கு மட்டுமல்ல, எல்லா கட்சிகளுக்குமே இந்தியாவில் பொருந்தும். எல்லா கட்சிகளுமே ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மாதிரியும், ஆட்சி இல்லாத போது இன்னொரு மாதிரியும் நடந்து கொள்வது என்பது ஒரு பொது விதியாக இருக்கிறது. அதான் உண்மை. சரி, உங்கள் இருவரையும் இப்போவே நான் டயர்டாக்க விரும்பலை. திரு மேத்யூ, உங்களுடைய கருத்து என்ன? திருச்சி அரங்கிலிருந்து. என்னை பொறுத்த மட்டும், அதாவது இந்த சுதந்திரத்தை எப்படி காப்பாற்றுறானாக்கா, அந்த அவங்களுக்கு தேவைப்பட்ட கருத்து வரும்போது சந்தோஷம், அந்த மாற்று கருத்து வரும்போது அதை அக்செப்ட் பண்ணுற அந்த பக்குவம் இருக்கின்றது அது இன்னும் பெரிய கேள்விக்குறி தான் அது. ஆமாம், ஆட்சியில் இருக்கப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆட்சியில் இருக்கப்போ வேறு மாதிரி இருப்பாங்க, அது உண்மை தான். ஞானி சொன்னது கரெக்டு தான். ஆனால் அந்த மெச்சூரிட்டி டு அக்செப்ட் ஃபேக்ட்ஸ் அது இருக்கான்னா அது ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. பத்திரிகையாளர் தரப்பு நியாயத்தையும் பேசிடுங்க. இவர்கள் எந்த அளவிற்கு ஒழுக்கமாக தங்கள் எல்லையை மீறாமல் இருக்கிறாங்க? அது பெரிய கேள்விங்க. அது இடத்த பொறுத்த மட்டும் இருக்குது. அது உதாரணத்தை கட்டிட்டாக்கா, எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர்கிட்ட போய் கேள்வி கேட்டாக்கா பதில் வரும், ஆனால் சட்டுப்புட்டுன்னு கோபம் வரும். ஆனால் கலைஞர்கிட்ட எப்படின்னாக்கா கேள்வி கேட்கலாம், பதில் வரும், சரியாக கேள்வி கேட்கலாம், நம்ம மேலே திருப்புவார், அது உண்டு. ஆனால் இப்போது ஜெயலலிதா ஆட்சியில் எப்படின்னாக்கா கேள்வி கேட்கறதே ரொம்ப அபூர்வம், கேட்டாலும் மோனோசிலபிக் கான்சஸ் தான், எஸ் நோ எஸ் நோ அப்படி தான் நடக்குது இங்கே. மற்றபடி ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் பத்திரிகை ஜாஸ்தி பார்த்து பேச கிடையாது, பேசினாலும் இட் இஸ் நான் கமிட்டல் நியூஸ் தான். ஒரு பத்திரிகை என்ன நியூஸ் வரணுமோ அதுக்கு உண்மையாக வராது. அது டிஎம்கேல அது கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது, கொஞ்சம் பேசுவாங்க, மந்திரிகளை அப்ரோச் பண்ணலாம், நியூஸ் கிடைக்கும்.
ஆனால் அது ஏடிவிக்கையில் வந்துட்டு அம்மா தான் சொல்லணும்னு சொல்லி அந்த சிஎம் தான் சொல்லணும் ஒரே பாங்கில் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஜாஸ்தி பேச மாட்டாங்க. திரு சமரசம், ஏதோ ஒரு வகையில் எதிர்வினை ஆற்றுவதாவது பரவாயில்ல, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ, ஆனால் பேசவே மாட்டேங்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்கிறேன். ஊடகம் என்பது உலகத்துக்கு தேவையானது, இருப்பதை எடுத்து சொல்லக்கூடிய ஒன்று. ஊடகங்கள் ஒவ்வொரு கட்சியும் ஊடகம் ஆரம்பிச்சிடுச்சு. ஒவ்வொரு ஊடகத்திலும் ஒவ்வொரு குறை இருக்குது. எந்த ஊடகம் எடுத்தாலும் எந்த கட்சி எடுத்தாலும் அந்தந்த கட்சிகள் அதற்கு ஒரு கொள்கை வகுத்து வைத்திருக்கின்றன. அந்த கொள்கையின் அடிப்படையில் அவர் நடந்து கொள்கிறார்கள். அவ்வளோதான் பதிலா? வேற என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கேள்விகள் வரட்டும், பதில் கொடுப்போம். அப்போ பத்திரிகையாளர்கள் நேர்மையாக இருக்கிறது இல்ல, அவங்க தாங்கள் சார்ந்திருக்கிற அரசியல் கட்சி அல்லது அமைப்பின் நிறுவனர்கள் எந்த தரப்பில் இருக்கிறாங்களோ அவர்கள் அப்படி செயல்படுவதால் இவர்கள் இப்படி செயல்படுகிறார்கள், ஆணைக்கும் பாணைக்கும் சரி, அப்படியா? அதாவது ஜஸ்டிஸ் என்கின்ற நிலையில் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஒருவர் வாழ்வாரேயானால் அவரிடம் எல்லாமும் சொல்லலாம். அந்த ஜஸ்டிஸ் என்பதே இல்லாதவரிடத்திலே என்ன சொல்வது? உதாரணத்துக்கு ஒரு பழைய விஷயம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தினகரன் ஆஃபீஸ் ஊழியர்கள் கொல்லப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள். அந்த செய்தியை போட்டது யார்? யார் மீது அந்த செய்தி சொல்லப்பட்டது? அழகிரியும் ஸ்டாலினும் யார்? தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனும் யார்? தினகரன் யாருடையது? அது எரித்தவர்கள் அது குற்றம் செய்தவர் குந்தி, தண்டனை அனுபவித்தவன் கர்ணன் என்ற நிலையில் ஆகிவிட்டது. இவர்கள் செய்த குற்றத்திற்கு தொண்டர்கள், தொழிலாளர்கள் பலியானார்கள். ஆனால் இவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார். அது ஒரு திரு ஞானி, அது பத்திரிகைக்கு எதிரான விஷயமா பார்க்கணுமா அல்லது ஒரு உட்கட்சி பிரச்சனை? ஏனென்றால் அந்த பத்திரிகையை விட அவர்களை தாக்கி எழுதிய பிற பத்திரிகைகள் ஏராளம். அதை யாரும் ஒரு துரும்பை கூட அசைத்து விடவில்லையே. அப்போ அதை பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரானதா அல்லது உட்கட்சி பிரச்சனைன்னு பார்க்கணுமா? இல்ல அது உட்கட்சி பிரச்சனையும் அடங்கி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த உட்கட்சி பிரச்சனை இருந்தாலும் கூட பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தவர்கள் அந்த பத்திரிகை எல்லா தரப்பு செய்திகளையும் வெளியிட பத்திரிகையாக நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த பத்திரிகைக்கு ஒரு திமுக சார்பு இருந்தாலும் கூட அந்த பத்திரிகை வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக முழுக்க ஒரு முரசொலி மாதிரியோ நமது எம்ஜிஆர் மாதிரியோ நீங்கள் தினகரனை கருத முடியாது. முரசொலி அல்லது நமது எம்ஜிஆர் போல கட்சி ஏடு அல்லாது. அது வந்து ஒரு பொது செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு பத்திரிகை, கட்சியை சார்பாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. ஆனால் அதுக்கு ஒரு பொதுத்தன்மையும் கூடவே கலந்திருக்கிறது. ஆனால் அதை முற்றாக இல்லை என்று ஒதுக்க முடியாது. இல்லை, அதனால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெடுகிறது என்று சொன்னால் யாரால்? மக்களாலா? ஒரு குடும்பத்தாலா? ஆட்சி செய்தவர்களாலா? அனுபவித்தவர்களாலா? நிர்வாகம் நடத்துவர்களாலா? அந்த யாரால் அந்த நிலை ஏற்பட்டது? ஒரு குடும்பம் அத்தனையும் செய்யும். அதை நீங்கள் தாங்கிக் கொண்டு இருங்கள் என்பது என்ன நியாயம்? எட்வின் ஜெயக்குமார், திருச்சியிலிருந்தே உங்க வாதம் என்ன? நேரடியாக நான் வாதத்துக்கு வரேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து ஒரு முன்னாள் அமைச்சரனுடைய திருச்சியில் சொத்து குவிப்பு வழக்கு நடக்குது ஒரு நீதிமன்றத்தில். அந்த நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர் வராரு. அவரோட அந்த வழக்கில் தொடர்புடைய குடும்பத்தார் பெண்களும் வராங்க. அவங்களாம் வழக்கில் இருக்கிற ஒரு குற்றவாளிகள். நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்த எல்லா பத்திரிகையாளர்களும் புகைப்படம் எடுக்கிறாங்க. புகைப்படம் எடுக்கும்போது என் குடும்பத்தை புகைப்படம் எடுக்காதான்னு சொல்லி மறுத்து அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே அந்த பத்திரிகைகளை அடித்து அவங்க கையில் வச்சுருந்த கேமராவை பிடுங்கி அந்த ஃபிலிமையும் கழட்டுறாங்க. நாங்கள் பதறி போய் ஓடி போய், நான் வந்து அந்த காலத்தில் வழக்கறிஞர் இருந்தாலும் ஓடி போய் எல்லா பத்திரிகையாளர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு மன்னிச்சுங்க அப்படின்னு. ஸோ இப்போ நேரடியாக நான் கேட்குறேன், இந்த நிகழ்ச்சியை வந்து நேரடியாக சொல்கிறேன், திமுகவுக்கும் பத்திரிகைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இல்லையே. என்ன ஒரு புகைப்படம் இருக்கிற தவறா? அடிக்கூடாதா? அவர் நண்பர் சமரசம் சொன்னார், அவர் சரியாக முடிக்கலன்னு நினைக்கிறேன். தினகரன் நடந்த என்ன? 3 பேர் எரிச்சு கொல்லப்பட்டாங்க. எப்படி முடிஞ்சிச்சு? கண்கள் பணித்தன இதயம் இனித்தது. 3 பேருடைய சாவு என்னாச்சு? பத்திரிகை சுதந்திரம் எங்கே போச்சு? இன்றைக்கி வந்து சர்வதேச பத்திரிகை சுதந்திரத்தினை கொண்டாடுற அன்றைக்கி 2016 நான் ஆட்சியை பிடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து ஸ்டாலின் வந்து கற்பனை பேசுகிறார். அவருக்கு கற்பனை பண்ண உரிமை இருக்குது, யாரும் தடை செய்ய முடியாது. 2016 நாங்கள் தான் ஆட்சி அமைப்போங்கிறது வேறு விஷயம். அதற்காக இந்த ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகளை பூரா ரத்து செய்வோம்,
இது நம்புறதுக்கும் தமிழ்நாட்டு மக்களும் தயாராக இல்லை, யாரும் தயாராக இல்லை. எனவே பத்திரிக்கையாளர்களை வந்து தயவு செஞ்சு சுதந்திரம் வேலை செய்ய விடுங்க, அவங்க வேலை செய்யணும். அப்படிங்கும்போது அவங்க மேலே வந்து மானஸ்டேட் வழக்கு போடாத என்ன தவறு இருக்குது? சொல்லாத கருத்தை சொல்லும் போது மானஸ்டேட் வழக்கு போட தான் செய்கிறாங்க, நீதிமன்றம் சந்திக்கிறாங்க. அதற்காக எந்த பத்திரிகை அலுவலகத்திலும் போய் 3 பேர்த்தை எரிச்சு கொல்லலையே, இது மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயும் நடக்கலையே. இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கும் பொழுது திரு ஜெயராஜ் எதிர்வாதம் கேட்கலாம். மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். இந்தியாவிலேயே அதிகமாக பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பதும் அரசியல்வாதிகள் பத்திரிகைகள் நடத்தியதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் அதிகம் உறுதியாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை பார்த்து திமுகவுக்கும் பத்திரிகை சுதந்திரத்திற்கும் என்ன தொடர்புன்னு கேட்குறாரு. இல்லை, சகோதரர் பேசுனது வந்து எனக்கு வியப்பாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் 92 வயசிலும் கலைஞர் ஒரு பத்திரிகையாளராகத்தான் தன்னை நிறுத்திக் கொள்கிறார். 50 ஆண்டு காலம் முரசொலி நடக்கிறது, இன்றைக்கு வரைக்கும் நடக்கிறது. தன்னுடைய மூத்த பிள்ளை என்று முரசொலியைத்தான் கலைஞர் சொல்கிறார். நான் சார்ந்திருக்கிற கட்சியும் தாண்டு தனிப்பட்ட முறையிலே ஒரு ஏழை பத்திரிகையாளர், இன்றைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு பத்திரிகையாளரின் மகன் நான். 37 வருஷம் எங்கள் அப்பா வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருக்கார், இன்றைக்கி வாடகை வீட்டில் தான் இருக்கார். நான் வந்து இதை பேசுவதற்கு எனக்கு அதிக உரிமை இருக்கிறது, தார்மீக அடிப்படை இருக்கிறது. அதுக்கு சொல்ல வரேன். நான் முரசொலி நான் என்ன கேட்குறேன், இப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லையே என்று சொல்லுகிறார்களே. தினகரன் பத்திரிகை 3 ஊழியர்கள் விபத்து, அது திட்டமிடப்பட்ட சதி அல்ல, ஆனால் அது வருத்தத்திற்குரியது. அதிலே குற்றவாளிகள் அத்தனை பேரும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பத்திரிகை அலுவலகத்தின்குள்ளே புகுந்து கடப்பாறையால் குத்தி தராசு ஷியாம் அவர்களை அடித்து உதைத்தது யாருடைய ஆட்சியில்? அதே பத்திரிகையாளர்களுடைய 2 பத்திரிகையாளர்கள் தராசு அலுவலகத்திற்குள்ளே அடித்து கொல்லப்பட்டார்கள். அது திட்டமிடப்பட்டதா? திட்டமிடப்பட்ட படுகொலை தானே அது. அதற்கு அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் அதற்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு தினகரன் இருப்பு தானே சொல்ல முடியும். நேற்று திருச்சியில் ஒரு சகோதரருக்கு நடந்தது கண்டிக்கத்தக்கது, அதை நான் கண்டிக்கிறேன். ஆனால் அந்த 100 சம்பவம் என்னால் சொல்ல முடியும். 268 வழக்கு இந்த நிமிடம் வரைக்கும் பத்திரிகையாளர் மீது சென்னை சிட்டி சிவில் கோர்ட்டில் இருக்கிற வழக்கு 268, அத்தனையும் அதிமுக அரசு போடப்பட்ட வழக்கு. நாங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இத்தனை வழக்கையும் ரத்து செய்வோம் சொல்றோம். நீங்கள் பத்திரிகை அதிபர் மீது வழக்கு போட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள், பத்திரிகையாளர் மீது வழக்கு போட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே செய்தி வாசித்த செய்தி வாசிப்பாளர் மீது, இந்த கேப்டன் டிவி செய்தி வாசிப்பாளர் மீது அடக்குமுறையால் வழக்கு போட்ட கட்சி அதிமுக. நீங்க ஒன்றும் சாதாரணமா இல்லையே. இது பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுற ஜெயலலிதா அம்மையார் 29/8/2011 முதலமைச்சர் ஆன உடனே பத்திரிகையாளர்களை கோட்டையில கூட்டி சொன்னாங்க, மாசத்துக்கு 2 தடவை நான் உங்களை பார்க்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாங்களா? முதலமைச்சரா 8 மாசம் பன்னீர்செல்வம் பதவி ஏற்றிருக்கிறார், ஒரு முறை பார்த்திருக்கிறாரா? செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக இருக்கிற இந்த ராஜேந்திர பாலாஜி ஒரு தடவை பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிற துணி உண்டா? தினம்தோறும் கலைஞர் காலையிலும் மாலையிலும் வெளியே வருகிற பொழுது பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் வந்ததே கிடையாது. நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பதை மட்டுமல்ல, நான் திரும்ப கேட்கிறேன், ஒரு நிமிஷம். தோழர் சொன்னதை பத்திரிகை சுதந்திரம் இல்லை, பத்திரிகை சுதந்திரத்தை பேசுவதற்கு எங்களை விட யாருக்கும் துணிவில்லை, துணிச்சல், தெம்பு இல்லை, திராணி இல்லை. என்ன பதில் எட்வின் ஜெயக்குமார்? சுதந்திரம் என்பது வேறு, பேட்டி கொடுப்பது என்பது வேறு. கேப்டன் டிவியை பற்றி நம்ம நண்பர் சொன்னார். 4 நாட்களுக்கு முன்னாடி நடந்த என்ன ஓப்பனாக வெளிப்படையாக பேசுகிறாரு. அவர் அட்ரா தூக்கி போட்டு மிதிராங்கிறாரு. 4 எம்பி முன்னாள் எம்பிலாம் பிடிச்சிட்டு கூட்டு போறாங்க. இதுதான் கேப்டன் டிவி சொன்னாங்களே, விஜயகாந்த் பேசுறது. இதுதான் பத்திரிகை தர்மமா? இல்ல, இதுதான் பத்திரிகை தர்மமா? உலகமே பார்த்தது சர்வதேச பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசிட்டு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அங்க என்ன சம்பவம் நடந்துச்சு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏன் தெரியாது? எனக்கு நல்லா தெரியும். நான் ஊடகத்துல பார்க்கறேன். அதை போல கேள்வி கேக்குறாரு யாரு? அவர் என்ன மன்னிக்கணும் சார், ஒரு நிமிஷம். ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பொதுப்படையான விஷயத்தை மற்ற கட்சி தலைவர்களையும் அழைத்து போயிட்டு டெல்லியில ஒரு விஷயத்தை செய்ய போனா அவரை நீங்க எதுக்கு அந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்க? அது தப்பு இல்லையா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், அவர் நடந்து கொண்ட விதம் தவறு, நியாயப்படுத்த விரும்பவில்லை. இன்னொன்னு அவங்க கிட்ட சொல்றேன், மிஸ்டர் விஜயகாந்த், I am only representative DMK. பத்திரிகை சுதந்திரம் என்பது என்ன? திரு சிவா அவர்களே, பத்திரிகை சுதந்திரம் என்பது என்ன? 268 வழக்கு போட்டிருக்காங்க பாருங்க, அதுதான் பத்திரிகை சுதந்திரம். நாங்க தப்பு தான் பண்றோம். 268 வழக்கு போட்டிருக்காங்க பாருங்க, அதுதான் பத்திரிகை சுதந்திரம். நான் விஜயகாந்தோடைய நாகரிகத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க தடம் மாறாதீங்க. நான் கேக்குறேன் சார், தடம் மாறீங்க. விஜயகாந்த் எங்கடா சார் கேக்குறீங்க? தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்படின்னு தூக்கி போடு.
நீங்க தானே சொன்னீங்க பத்திர சுதந்திரம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல நீங்க கேப்டன் டிவி கேப்டன் டிவி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. நான் சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல. திமுக பேட்டி என்பது வேறு, நான் சொல்றேன் பேட்டி என்பது வேறு. நாங்க தனிப்பட்ட முறையில் எந்த பத்திரிகையாளரையும் வழக்கு போட்டது கிடையாது. சுதந்திரம் என்பது வேறு. யாரையும் பேச விட மாட்டார். இல்ல இல்ல நான் என்ன சார் அவங்க பேசுறீங்க, நான் அவரு பேசிட்டு இருக்கீங்க, நான் அவரு மேல பேசுறேன், நீங்க பேசி கொடுத்தாங்க. அவர் சில உதாரணங்களோட அடுக்குனார். வயதில் குறைந்த எங்களுக்காவது மறந்து போயிருக்கலாம், வயதில் மூத்தவர் உங்களுக்கு நினைவு இருக்கத்தானே செய்யும். இருக்குங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றேங்க? அதாவது பத்திரிகையாளர்களை அரசியல் தரகர்களாக ஒற்றர்களாக மாற்றியவர் பயன்படுத்தியவர் கருணாநிதி. அதை கேட்கல, அவர் ஒரு உதாரணம் சொன்னாரு. வரங்க எங்க ஒண்ணு பிறந்தாதாங்க ஒண்ணு வரும். நான் என்ன ஆயுதம் எடுக்கிறேன்றது அவரே முடிவு. அதுக்கு என்ன பதில்? ஆகவே நக்கீரன் கோபால், நக்கீரன் காமராஜ், இந்த பிரச்சனையில் வழக்கு இருக்குதே தினகரன், அதில் அவங்க என்ன முதல்ல இருந்து திரும்ப எப்படி அதை மாறினாங்க? அங்கே பத்திரிகையாளர்களை 3 பேரை சாகடிச்சு தொழிலாளர்களுக்கு சாட்சி சொல்லி அதுக்கப்புறம் எப்படி பிரசாட்சியாக மாறினார்கள்? பயன்படுத்தியவர் யார்? நீதிமன்ற நடவடிக்கை எல்லாம் ஒரு அரசு குறை சொன்னா எப்படி சார்? நீதிமன்ற நடவடிக்கை இல்ல சார். நீங்க வந்து நான் தராசு சொன்னேன், நக்கீரன் சொன்னேன், இத்தனை உதாரணம் சொல்றேன், 228 சொல்றேன். நீங்க ஒரே ஒரு கேஸ்ல ஒரே ஒரு இன்சிடென்ட்ல எங்களை ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்களே. இல்ல உங்களுக்கு நீங்க நேற்றைக்கு கூட மற்றொரு தொலைக்காட்சி பேட்டியில ஒரு அமைச்சர் குறித்த வழக்கு குறித்து பேசும்பொழுது அது நீதிமன்றத்திற்கு போயாச்சு, எங்க அம்மா நடவடிக்கை எடுத்துட்டாங்க, அது நீதிமன்றத்தின் செயல்பாடு, அதுல எப்படி நாங்க கேட்க முடியும் நீங்க சொன்னீங்க. அதே இதுக்கும் பொருந்துமா இல்லையா? பொருந்தும். நான் என்ன சொல்றேன்னா இது நான் வேலை யார்கிட்ட யார் எப்படி வாங்குறாங்கன்றது தான் முக்கியம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் கல்லாத கலை இந்த நாட்டில் இல்லாத கலை. தனிப்பட்ட விமர்சனம் எதுக்கு சார் இந்த இடத்துல? என்ன பேசினாலும் கூட திமுக ஆட்சியா அதிமுக ஆட்சியா அவ்வளவுதான். இல்ல 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 நீங்க திமுக ஆட்சி பத்தி பேசுங்க, சப்ஜெக்ட்டுக்குள்ள நான் கேக்குறேன், நீங்க சப்ஜெக்ட்டுக்குள்ள பேசுங்கன்றானே. பத்திரிகையாளர்களை பத்தி சில விஷயம் கேட்க வேண்டியிருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வரேன். சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடை தொடர். திரு ஞானி, அதே நேரம் பத்திரிகையாளர்கள்னா தன் எது நினைச்சாலும் பேசிடலாம், என்னன்னாலும் கேட்டுடலாம் அப்படின்னு கேட்க போய் தானே எதிராளி அங்கிருந்து பத்திரிகையாளர்னா கொம்பா, ஒரு வகையில் அவர் தரப்பு நியாயம்தானே. அது பத்திரிகையாளர்கள் பக்கமும் பெருமளவு தவறு இருக்குதா இல்லையா? நான் விஜயகாந்த் சம்பவத்தை பற்றி பேச விரும்பல. அது என்னன்னு விவரங்கள் முழுக்க தெரியாமல் நான் பேச விரும்பலை. ஆனால் அடிப்படையில் பத்திரிகையாளர்னா கும்பான்னா, அரசியல்வாதினா கும்பா, பிரதம மந்திரினா கும்பா, அல்லது நிகழ்ச்சி தொகுப்பாளர்னா கும்பா, யாரும் கும்பு இல்லை. நம்ம யாருமே கொம்பு இல்லை. அடிப்படையில் அதை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது. என்ன, எல்லாரும் அவங்கவுங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், எல்லாருமே சமூகத்துக்காக செய்கிறோங்கிற ஒரு அடிப்படை பார்வையில் செய்கிறோம். அதுலேருந்து விலகி போகிறப்ப சிக்கல் வரத்தான் வரும். அடிப்படையில் விலகி போகிறது எல்லா துறையிலும் நடந்துட்டு இருக்கு. அது பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் மோசமாக நடந்துக்கிறாங்க, அரசியல்வாதிகள் மட்டும்தான் மோசமாக நடந்துக்கிறாங்க இல்லை, எல்லா துறையிலும் இந்த விலகி போகிறது நடந்துகிட்டு இருக்கு. நான் ஒரு நீண்டகால பத்திரிகையாளர் இருக்கேன். நான் 1974 இந்த துறையில் இருக்கேன். 41 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 41 ஆண்டுகளில் நான் பத்திரிகை நிருபர்கள் சங்கத்துக்கு 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட செயலாளராக இருந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய பத்திரிகையாளர் யூனியனில் நேஷனல் கவுன்சில் மெம்பராக இருந்திருக்கேன். ஆக்டிவாக ட்ரேட் யூனியன் லீடராக இருந்திருக்கேன். அதில் இவ்வளவு காலத்தில் இருந்து மட்டுமல்ல, தமிழக வரலாற்றில் மிக முக்கியமாக ஆனந்த விகடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் மீது வானளாவே அதிகாரத்தை வைத்துக்கொண்டு PH பாண்டியன் கைது செய்த போது, அதுக்கு எதிராக இயக்கம் நடத்தின போது அப்போ நான் தான் சென்னை நிருபர்கள் சங்க செயலாளராக இருந்தேன். அந்த இயக்கம் நடந்த நேரத்தில் இப்போ நாங்கள் எதிர்ப்பு போராட்டம் நடத்தின போது வெவ்வேறு காலகட்டங்களில் எல்லாவற்றையும் பார்த்துருக்கிறேன். 82 நானே சொந்தமாக பத்திரிகை நடத்திய போது லஞ்சம் கொடுத்த MLC என்று திமுக MLC பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். என்ன, அதாவது அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்குவார்கள் தான் கேள்விப்பட்டிருக்கோம். அரசியல்வாதிகள் லஞ்சம் கொடுக்கறதுக்கு இது ஒரு உதாரணம். 82 ஆண்டில் எழுதியிருக்கேன் ஒரு திமுக MLC ஒருத்தரை பற்றி. என்னன்னா, சட்டசபைக்கு வரக்கூடிய நிருபர்களுக்கு அவர் கவரில் காசு கொடுத்து அவரை பற்றி தொடர்ந்து செய்தி வரதுக்காக பணம் கொடுத்தார் அப்படின்னு 82 இந்த பிரச்சனையை எழுதுகிறோம். இது அன்னைக்கு தொடங்கி 82க்கு முன்னாலே இந்த பிரச்சனை இருக்குது. 70கள்லேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நிறைய பத்திரிகைகளில் ஒரு காலகட்டத்தில் இன்னைய வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், பத்திரிகை துறையில் ஒழுங்கான ஊதிய கமிஷன் சிபாரிசுகள் பரவலாக அமல்படுத்தப்படுவது கிடையாது. மிக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நிறுவனங்களை தவிர எங்கேயுமே வேஜ் போர்டு கிடையாது.
ஒரு டாக்டருக்கோ ஒரு ஐடி என்ஜினியருக்கோ அதெல்லாம் ஒருபுறம் இருக்கு. இல்ல அது இருக்கிற சூழ்நிலையில பல செய்தியாளர் சந்திப்புன்னு வந்தா பத்திரிகை முதலாளிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா முதல்ல சினிமா துறையை நாசமாக்கினாங்க. அதுல சினிமா நிறுவனங்கள் எல்லாரையும் சினிமாக்காரங்க கிட்ட பணம் வாங்கிட்டு போங்க, பத்திரிகைக்கு ஒழுங்கா ஸ்டில்ஸ் கொண்டு வாங்க, நியூஸ் எழுதுங்க. சினிமா ஜேர்னலிஸ்ட் வந்து காசு வாங்கிட்டா பரவாயில்லன்னு சினிமாவில் முதல்ல இந்த கோளாறு ஆரம்பிச்சது. இது அடுத்த கட்டத்தில் அரசியல் பத்திரிகைகள் நிருபர்களுக்கு மத்தியில் வந்துச்சு. விதிவிலக்கா இருக்கிற நிருபர்கள் எப்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் எண்ணிக்கை உள்ள அதிகமாக ஆக அரசியல்வாதிகளுக்கு பத்திரிகையாளர் மேல மரியாதை போயிடுச்சு. 50கள்லையோ 60கள்லையோ அதற்கு முன்னாலேயோ பத்திரிகை துறை மீது அரசியல்வாதிகளுக்கு இருந்த பயமும் மரியாதையும் 70கள் 80கள் 90களில் வர வர இந்த எண்ணிக்கை அதிகமாகும் போது அவர்களுக்கு இந்த மரியாதை போயிடுச்சு. அது நம் துறையை பற்றி நாமே சொல்லிக் கொள்வதுதான் நியாயமாக இருக்கும். சினிமான்னு சொன்னீங்க, ஒரு நடிகையரை பற்றி குறிப்பாக அது அவர்களுடைய தொழில் துறை என்பதை தாண்டி அவர்களை ஒரு போகப் பொருளாகவே பயன்படுத்தி எழுதி சித்தரித்து தொடர்ந்து இந்த வன்மத்தை காட்டியது ஊடகங்கள் தானே, பத்திரிகைகள் தானே. தொடர்ச்சியாக விளையாட்டு வீராங்கனைகள் அதே பார்வையில் பயன்படுத்துகிற முதல் குற்றவாளி சினிமா எடுக்கிறவர். சினிமாவே நீங்க போகப் பொருளா சினிமா எடுத்துட்டு அதை பத்தி எழுதினீங்கன்னா எழுதுறது மட்டும் எப்படி வேறவா இருக்க முடியும்? படமே அதானே இருக்கு. சினிமாவே போகப் பொருளா தானே பெண்ணை காமிச்சுக்கிட்டு இருக்கு பெருவாரியா. விதிவிலக்கான சினிமாக்கள் தவிர எடுக்கப்பட்ட சினிமாக்கள் அப்படித்தானே இருக்கு. அதனால எழுதுறவங்க எப்படி வேணா எழுதிடலாமா? இல்ல அதுக்காக எழுதுறவங்க எப்படி வேணா எழுதிடலாமா? அதை பத்திரிகைன்னு அதுக்கு ஆசிரியர்னு ஒரு புனிதமான பேரை வச்சுக்கலாமா? விமர்சித்து எழுதுகிறவர்கள் எழுதி கொண்டே தான் இருக்கிறோம். பத்திரிகை துறைக்குள்ள ஒன்று புரிந்து கொள்ள வேண்டாம். அரசியல்வாதிகள் எப்படி மோசமான அரசியல்வாதிகள் ஒரு பிரிவும் அதே நேரத்தில் தொடர்ந்து மக்கள் தொண்டாற்றக்கூடிய நல்ல அரசியல்வாதிகள் இன்னமும் இருக்கிறார்களோ அதே போலதான் ஊடகத்துறையிலும் 2 விதமான மனிதர்களும் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நொடி. தமிழரசன் கோவையிலிருந்து உங்க வாதம் என்ன? பேசலாங்களா? சரி ஐயா, இப்போ நீங்க சொன்ன கருத்திலிருந்து நான் முற்றிலும் மாறுபட்டு என்னுடைய கருத்தை வைக்கிறேங்க ஐயா. தாராளமாக, விரைவா. பத்திரிகையாளர்கள் சொல்லுகிற கருத்து, தாங்கள் சொல்லுகிற கருத்து என்பது பேச வேண்டிய கருத்து, ஆனால் பேசாமல் இருக்கிறார்கள். செய்ய வேண்டிய செயல், ஆனால் செய்யாமல் இருக்கிறார்கள். எப்படி அப்படி என்று கேட்டால், இந்திய அரசியலமைப்பில் செக்குலர் என்கின்ற ஒரு சொல் சமய சார்பற்ற என்கின்ற பொருள் தருகிறது. ஆனால் நம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சமய சார்பற்ற கருத்துக்களை முழுமையாக விதைத்து தமிழகம் முழுவதும் இந்த செயலை செய்த இயக்கங்கள் இந்த 2 இயக்கங்கள். எப்படி? இந்திய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார் தரையில். அதற்கு அருகாயிலே 1 அடி உயரம் ஒரு ஆசனத்தை வைத்து ஒரு மனிதர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு குற்றத்திற்காக கைது செய்தவர், மதத்தின் மிகப்பெரிய தலைவரை கைது செய்து காண்பித்தவர் ஒரு முதல்வர் அல்லது ஒரு முன்னாள் முதல்வர். அதே நேரத்தில் சேது கால்வாய் திட்டம் நடைமுறைப்படுத்தும் பொழுது ராமர் பாலம் இது இடிக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அப்பொழுது ராமர் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் என்று எங்கள் முன்னாள் முதல்வர் ஒருவர் கேட்டார். அப்பொழுது கேட்கும் பொழுது தமிழகத்தை தவிர இந்தியா முழுவதும் அவருடைய தலையை சீவி விடுவோம் என்று ஒரு மத தலைவர் சொல்லுகிறார், அருகாமையில் இருக்கிற மாநிலங்கள் உட்பட. ஆனால் தமிழகத்தில் அப்படி ஒரு அந்த செக்குலர் அப்படி என்பதற்கு முழுமையான அர்த்தத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் விதைத்தது இந்த 2 இயக்கங்களாக நான் பார்க்கிறேனே ஒழிய மற்ற விஷயங்களை நான் பெரிதுபடுத்தி கூறுவதற்கு விரும்பவில்லை. செக்குலர் சமய சார்பற்ற என்ற கருத்தை, பேச வேண்டிய கருத்தை பேசிய இயக்கங்களாக 2ஐயும் பார்க்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. மகிழ்ச்சி. பச்சைமால் திருநெல்வேலியிலிருந்து உங்க வாதம் என்ன? ஐயா, என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னாச்சுன்னா, அதிமுக ஆட்சா திமுக ஆட்சான்னு பார்த்தா 2 ஆட்சியுமே வந்து தங்களோட ஊழலை மட்டும் மறைக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட அவங்களோட ஊடகங்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு கதாநாயகத்துவத்தை வந்து உருவாக்கிக்கிறதுக்காகவும் அவங்க பண்ண தப்பை வந்து பூசி மழுகிறதுக்காகவும் ஒரு உண்மையான விஷயங்களை மறைக்கிறதுக்காகவுமே இந்த 2 ஊடகங்களை மட்டுமே அவங்களோட ஊடகங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது அல்ல பிரச்சனை. அவங்க ஊடகங்களை அவங்க எப்படி பயன்படுத்தினா அதை பற்றி கேள்வி கேட்க நமக்கு ஒன்றும் இல்லை. பொதுவாக ஊடகங்களை அவங்க எப்படி நடத்துகிறாங்க
அதில் யார் சிறந்தவர்கள்? ஓரளவிற்கு மரியாதையோடு நடத்துபவர் திமுகவா அதிமுகவா? ஐயா இது ரெண்டு பேருமே இல்லையா, ரெண்டு பேருமே வந்து பல விஷயங்களில் வந்து ஊடகங்களை பாதிக்கிறாங்க. நான் வந்து தனிப்பட்ட முறையில் அதனால் பாதிச்சிட்ருக்கேன். ஏன் அப்படின்னாச்சுன்னா, நான் ஒரு காட்சி தொடர்பியல் மாணவன்கிற முறையில் ரெண்டு பேராலையுமே நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். ரெண்டு பேருமே வந்து எப்படி அப்படின்னாச்சுன்னா, ஒரு பெர்சன்டேஜ் வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, திமுகவோட அதிமுக ஆட்சியில் வந்து ஊடகங்களுக்கு வந்து மரியாதை குறையாக இருக்கும்யா. சரி, ரெண்டையும் கிட்டத்தட்ட சமமாக பார்க்குறாரு. அதாவது முரசொலி பத்திரிகை அச்சுக்கோப்பில் இருந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு மாறும்போது 25 வருஷம் 30 வருஷமாக வேலை செஞ்சவங்களுக்கு அந்த மாத சம்பளத்தோடு வெளியேற்றியவர் தான் கருணாநிதி அவர்கள். இன்று வரை இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்க அந்த கமிட்டியின் பரிந்துரை அது சொல்லுகின்ற சம்பளம் ஏதாவது கொடுத்துருக்கிறார்கள் அவர்கள் பத்திரிகை அத்தனையிலும் சொல்ல முடியுமா? சரி, இப்போ அவர் கொடுக்குறோம். பத்திரிகையாளர்கள் உண்மை இல்லையா? அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய பத்திரிகைகள் எந்த கட்சியா இருந்தாலும் அவற்றில் கிடையாது. ஆட்சி செய்கிற கட்சிகள், செய்கின்ற கட்சிகள் தங்களுக்குன்னு சில ஊடகங்கள் வைத்துக் கொண்டால் அதை நியாயமாக நடத்த வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அது என்ன ஏமாளித்தனமான எதிர்பார்ப்பா? அப்படிதான். சரியா? அப்படித்தான். அவங்க வந்து தங்கள் இயக்கத்து பிரச்சாரத்துக்காக தான் இதை வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு தொழில்முறை பத்திரிகை நிறுவனம் நடத்துவதை போல நாங்கள் நடத்த முடியாது என்று பல முறை சொல்லி இருக்கிறார்கள். நான் எதையும் குறிப்பிட்டு கேட்கவே இல்லை. ஒரு அரசியல் கட்சி தான் வைத்திருக்கிற ஒரு ஊடகத்தை எப்படி நடத்த பாரம்பரியமிக்க தமிழ்நாட்டிலேயே மிக பழமையான ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் என்ன நடக்கிறது என்று ஐயா ஞானிக்கு தெரியும். அவர்கள் எப்பொழுது வேச்சு போட வைத்தால் எங்களை மட்டும் என் பர்டிகுலரா ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. அதிமுக திமுக அப்படி பொத்தாமதோ ஒரு குற்றச்சாட்டு சொல்றது ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணுல எது பெஸ்ட் நீங்க பதில் சொல்ல கடமைப்பட்டவர் தான் சொல்வார். ஐயா சொல்றது அவரை சொல்லல, எனக்கு நிறைய சொல்ல இருக்கு. இல்ல அவரு சொல்றா நிகழ்ச்சி நேரத்தை விட அதிகமா சொல்ல இருக்கு. இல்ல அவருக்கு இதுல கட்சி சார்பு அப்பாற்பட்டுலாம் இல்ல. எல்லா ஊடகங்களும் ஒண்ணு போலதான் உங்க குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாங்க. சரிதானே சார்? வேட்போடு பின்பற்றுவதில் பெருவாரியாக தமிழ் இதழ்கள் இன்னும் பின்தங்கி தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா அது பல நேரங்களில் எவ்வளவு வருமானம் வருதுங்கிறத கணக்கு குறைச்சி காட்டிருக்காங்க. கம்பெனியை பிரிச்சிருவாங்க. அந்த ஒரு பத்திரிகை பார்த்தீங்கன்னா அதில் அச்சடிக்கிற கம்பெனி தனியாக இன்னொரு கம்பெனி ஆக்கிடுவாங்க. பத்திரிகை வெளியிடுற கம்பெனி ஒரு கம்பெனியாக இருக்கும். பத்திரிகை விநியோகிப்பதை 3வது கம்பெனியாக பிரிச்சிருவாங்க. ஒரு பத்திரிகை நிறுவனத்தையே 6 கம்பெனியாக பிரிச்சுட்டு பத்திரிகையுடைய ஒட்டுமொத்த வருமானத்தை குறைத்து காட்டி அந்த அடிப்படையில் எவ்வளவு குறைவாக பொருளாதார அடிப்படையே சொல்றீங்க. ஒரு நேர்மையான பத்திரிகையாளன் பணம் கூட இல்லைன்னா பரவாயில்ல, நான் நேர்மையாக செயல்பட அனுமதித்தால் போதும்னு சொல்றான். அந்த அடிப்படையில் மட்டும் சொல்லுங்க. அதுவே நீங்க ரொம்ப திரும்ப சொல்றேன். பல முறை சொன்ன உதாரணத்தை இன்றைக்கும் திரும்ப சொல்றேன். பத்திரிகை சுதந்திரம் என்பது நம் நாட்டில் பத்திரிகை ஆகட்டும் எதுவாகட்டும் எல்லா இடத்துலையுமே அடிப்படை. கைத்தலை கட்டின முளையில கட்டின கயிறில் இருக்கிற மாடுடைய நிலைமை தான். பத்திரிகையாளர்கள் மாடுகள். எல்லார் கயிற்றுலையும் கயிறு கட்டியிருக்கு. அந்த கயிறை வந்து முளையில அடிச்சிருக்கு. ஒரு ஆபீஸ்ல வந்து முளையிலேருந்து கயிறோட நீளம் அதிகமா இருக்கும். அதனால அது ஒரு அதிக வட்டத்துக்குள்ள மேயலாம் மாடு. இன்னொரு ஆபீஸ்ல அந்த கயிறோட நீளம் குறைவா இருக்கும். உடனே அது வட்டம் மேயக்கூடிய அளவு குறைவா இருக்கும். இந்த வேறுபாடு தான் பத்திரிகை சுதந்திரம் எல்லா இடத்துலயும் இருக்கு. எந்த கயிறு இல்லாத என் போன்ற மாடுகளும் இருக்கத்தான் செய்றாங்க. இல்ல, எந்த கயிறு இல்லாத மாடு இங்க எங்கேயுமே இல்ல. கயிறு இல்லாமல் மாடுகளை வந்து சுயேட்சையாக சூழ்நிலை இன்றைக்கு இல்ல. பார்வை வேறுபடலாம். என்ன உன்னால் கடைபிடிக்க முடியாத போதனைகளை உபதேசம் செய்யாதே அப்படிங்கிறது தான் பொதுவான நீதி. யாரை சொல்றீங்க இப்போ? பத்திரிகையாளர்கள், பத்திரிகை நடத்தக்கூடியவங்க. இது நாங்கள் தான் இதுக்கு ஆதியிலிருந்து இருக்கிறோம். இத்தனை வருஷமாயும் இன்னும் அவர் தொடர்ந்து எழுதுறாரு பண்றாரு அப்படின்னெல்லாம் ஐயா சொல்றாரு. அந்த போதனைகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நேர் ஊருக்கு உபதேசம் அடி பண்ணி உனக்கு இல்லையடி கண்ணேன்னா அதுதான். இப்போ இத்தனை வழக்குகள் போட்டிருக்காங்களே, ஸ்டாலின் சொல்லியிருக்காரு திமுக ஆட்சி வந்தால் அவையெல்லாம் அகற்றப்படும் சொல்லியிருக்காரு. இத்தனை வழக்குகள் ஏன் போடப்பட்ட? அது அநியாயம் அவர் சொல்றாரு. நான் அது அநியாயம் தான் சொல்றேன். அதுல எனக்கு ஒரு பத்திரிகையாளர் அதான் சொல்றாரு. எனக்கு அது மாறுபட்ட அதாவதுங்க நான் சொல்றேங்க, குதிரைக்கு கொள்ளு காட்டுறாரு. போயின்னு இருக்குது குதிரை, நின்று போச்சு, வாய்தா போன பிறகு புள்ள பெற்றுக்கலாம் அப்படின்றாரு. என்ன மென்சஸ் நின்ன பிறகு மருந்துக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. இதெல்லாம் கேள்வியை மறக்கடிக்கிற தந்திரங்கள். இல்ல 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 கறந்த வெண்ணெய் மோர் புகா, சங்கினோசை உடல்களை உயிர் புகா, விரிந்த பூவும் உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா.
இறந்து போன மானிடன் இனி பிறப்பதில்லை. இல்ல சார், பூஜ்யத்துக்கு வந்துடுச்சு பிறகு அதுக்கு என்ன கிடையாது சார். இல்ல அது நம்ம மக்கள் பேச முடிவு பண்ணிட்டோம். நீங்க நானும் முடிவு பண்ணீங்க. நீங்க சொன்னது நேயர்களுக்கு புரியுதா? திரு மேத்யூ சொல்லுங்க. ஆமா, இல்லை இப்போ சொல்கிறதெல்லாம் வந்துட்டு பத்திரிகையாளரோட வேலையை வந்து கேள்வி கேட்க வேண்டியது தான். கேள்வி கேட்டால் பதில் சொல்லிட்டு போங்க. அதுக்கே அவனை போட்டு அடிக்கணும் சுத்தணும், அதில் தேவையான வேலை இல்லை. ஆனால் எந்த பத்திரிகையாளர்கிட்ட ப்ரெஸ் மீட்னு வரும்போது கேள்வி கேட்கறது எந்த கேள்வி இல்லை. அந்த எந்த டாபிக் எந்த பிரச்சனை வருதோ அதை தான் கேட்பாங்க. ஆமாம், அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்திரியை பார்த்தா நான் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருந்துக்கிறாங்க. நீங்க டெக்னிகாலிட்டில ஆர்கியூ பண்றீங்க சார். ஒரு நிமிஷம் தப்பா எடுத்துறீங்க. டெக்னிகாலிட்டில நீங்க ஆர்கியூ பண்றீங்க. எதுக்கு கூட எப்படி வேணா கேட்கலாம்னா எந்த இஷ்யூக்காக அவர் வந்திருக்கார். இல்ல 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 இப்ப இல்ல ஒரு பத்திரிகையில நீங்க சொல்ற அதே பத்திரிகை சொல்றத அடிப்படையா வச்சு ஒரு பத்திரிகையில நான் சொல்ற ஒரு அட்டப்படம் போட்டாங்க. ஒரு நடிகையோட 88 வயசு பெரியவரை இணைச்சு. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்ப இது வந்து இதுதான் பத்திரிகை சுதந்திரமா? அப்ப நான் என்ன கேக்குறேன், நமக்கு ஒரு வரையறை இருக்குல்ல, நாம் எதை சொல்ல வேண்டும் என்று எதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஒரு வரையறை இருக்குல்ல. சொல்லி முடிங்க. நான் பேச கொடுக்க அதாவது ப்ரெஸ் மீட்டுன்னு போகும்போது ஒரு அரசியல்வாதியை கேட்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞர்கிட்ட கேள்வி கேட்குறதுனாக்கா அந்த சம்மந்தப்பட்ட மேட்டரை கேட்டுட்டு மற்ற நேஷனல் லெவலுக்கு கேட்போம், தாராளமாக சொல்லுவார். கேள்வி கேட்கறது என்னுடைய கடமை, பதில் சொல்றது அவருடைய கடமை. வேணான்னு சொல்லலாம், நோ கமெண்ட் சொல்லலாம், ஆஃப் த ரெக்கார்டு சொல்லலாம், ஓகே பண்ணலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை கோச்சிக்கிட்டு அவன் ஒன்றை இப்போ திட்டுவேன். இப்போ ஏடிஎம்கே இவர் நண்பர் சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கு கேஸ் வரும்போது கவர் பண்ணுறது பத்திரிகை கூட வேலை. அதுக்கு வந்துட்டு படம் பிடிக்க சொல்றதுக்கு அவர் யாரு? அவருக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க சொல்ற எல்லா இடைவேளைக்கு பிறகு சொல்லுங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடை தொடர். மகாராஜன், நெல்லையிலிருந்து உங்களுக்கான நேரம். ஐயா, நாம் விவாத பொருளுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கு ஏற்றார் போல இரண்டு கட்சிகளுமே பத்திரிகைகளை மதிக்கின்றன. ஆனால் ஏடிஎம்கே டாக்டர் நமதி எம்ஜிஆரையும் டிஎம்கே முரசொலி இந்த இரண்டு பத்திரிகைகளை மட்டுமே மதிக்கின்றன. மற்ற கட்சிகளை புறந்தள்ளுகின்ற இந்த போக்குதான் இன்றைய அரசியலில் இருக்கின்றது என்பது கருத்து. இதற்கு மேலாக எனக்கு இரண்டு வினாக்கள் இருக்கின்றன. ஒன்று டிஎம்கேனுடைய ஐயா சிவசேகராஜ் அவர்களிடமும், மற்றொன்று ஐயா சமரசம் அவர்களிடமும். ஐயா சிவசேகராஜ் பேசையில் சொன்னாங்க, மதுரை தினகரன் சம்பவத்திற்கு நான் மிகுந்த வருத்தம் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நடந்த மற்றொரு கட்சி செய்தது கடுமையான கண்டனம் என்று சொன்னாங்க. இந்த ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? அது எனக்கு கொஞ்சம் சொல்லணும். ஐயா சமரசம் அவர்களே, நான் சொல்லிடுறேன், அதுக்கு பதில் சொல்றேன். நல்ல கேள்வி நீங்க கேட்ட, நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. ப்ரீ பிளான்டா ஒரு பத்திரிகை அலுவலகத்தை அடித்து நொறுக்கணும், உள்ள போய் ஒருத்தரை மர்டர் பண்ணணும்னு பண்ணது தராசிச்சு. ஒரு கும்பல் போயிட்டு அடிக்குது ஒரு இடத்துல, ஒரு பிரச்சனையை ஒரு பத்திரிகை கருத்து கணிப்புக்கு எதிர்ப்பா. அந்த இடத்துல அடிக்கப்பட்ட இடத்துல விபத்து நடந்து அந்த 3 பேர் இறந்து போறாங்க. ரெண்டுத்துக்கு அதான் விஷயம். ஒருத்தர் அன்னைக்கு மர்டர் பண்ணணும்னு போனது தராசு ஷியாம் அவர் இல்லை, அவர் அன்னைக்கு அலுவலகத்தில் இல்லை. அதனால 2 பத்திரிகையாளர்கள் உயிரிழந்தாங்க. இதுதான் நடந்த சம்பவம், இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட சம்பவம். நான் ஒன்றும் பொத்தாம் பொதுவாகவோ அல்லது ஆதாரம் இல்லாமோ பேசல, ஆதாரத்தோடு பேசுறேன். மகாராஜன் இப்ப சொல்லுங்க. ஐயா, நீங்கள் விளக்கங்கள் கொடுக்கறது சரியாக இருந்தாலும் போனது 3 உயிர் இல்லையா? கோபி, வினோத், முத்துராமலிங்கம் என்று 3 பேரோட உயிர் பறிபோயிருக்கிறது. அதற்கு என்ன நீங்கள் சொல்கிறீர்கள்? இல்ல, அது உண்மை சார். அத்தனை குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட்டிருக்காங்க நீதிமன்றத்தில். அதில் பிரைம் அக்யூஸ்ட் 6 பேர், 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. நீங்க எடுத்து வழக்கை கூட படிச்சு பாருங்க. சரி, அதற்கு மேலாக அரசியல் தலைவர்களை கடவுள் என்று வானலாக புகழலாம். எந்த ஒரு கடவுளுக்கும் இந்த விஷயத்தில் உயிர்களை திரும்ப கொண்டு ஒரு அதிகாரம் இல்லையே. அவ்வளவுதான் அந்த அரசியல் தலைவர்களுக்கு செல்வாக்கு இருக்குது, அவ்வளவுதானே? ஒத்துக்கிறீங்களா? பச்சைமால் மன்னிக்கணும் மகாராஜன், சமரசமையாகிட்டு உங்க கேள்வி என்ன? ஐயா சமரச அவர்களே, நாங்கள் பத்திரிகையாளர்களை மிகுந்த மரியாதையோடு நடத்துகிறோம் என்று நீங்கள் உங்களுடைய ஆட்சி காலம் முழுவதும் சொல்லி வருகிறீர்கள். ஆனால் எந்த அமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார், எந்த அமைச்சர் அவர்களை மரியாதை நடத்துகிறார்? இந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லிடுங்க. சொல்லுங்க. இல்லை, எந்த அமைச்சர் பத்திரிகையாளர்களை மரியாதையாக நடத்தவில்லை? பத்திரிகையை கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி வேணுமானால் நடக்காமல் இருக்கலாம். மரியாதை குறைவாக எந்த அமைச்சர் அவர் நடந்து கொண்டார்? நடந்தாதானே மரியாதையோடு நடத்துறாங்களா, மரியாதை இல்லாமல் நடத்துறாங்களான்ற கேள்வியே எழும். இல்லைங்க, நீங்க மௌனமா இருக்கிறதுனால நீங்க எதனாலையும் பேசுறதுன்னு அர்த்தமா?
ஒரு மௌனம் என்பது ஒரு கலை. எந்த நேரத்தில் மௌனமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு நிலை. நீங்க அதை விட்டுட்டு எதையாவது கேட்டு என்ன யார் எனக்கு அந்த கலை கை வரல. என்னுடைய கேள்வி, பத்திரிகையாளர்களை சுதந்திரம் தருவதாக இருந்தால் குறைந்தபட்சம் பத்திரிகையாளர்கள் ஆட்சியாளர்கள் சந்திக்கிறாங்களா இல்லையா? இது பொதுமக்களுடைய ஒரே ஒரு இலக்கணம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சந்திச்சாங்களா? இந்நாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தொடர்ந்து சந்திக்கிறாரா? என்ன பதில்? ஏன் சந்திக்கல? ஏன் சந்திக்க கூடாது? சந்திக்க வேண்டிய நிலை அவர்கள் இவர்கள் சொன்னால் என்ன கேள்வி கேட்கிறார்களோ அதெல்லாம் அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சு அதுக்கு முன்னாடியே அவங்க பதிலே சொல்லிடுறாங்க. அது ஒரு பத்திரிகையாளர் சொல்றது நான் ஏத்துக்கிறேன். சர்வ கட்சி கேட்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு ஆட்சி. டெல்லிக்கே சர்வ கட்சியை அழைச்சிட்டு போனார் ஒருத்தர். அதுக்கு முன்னாடியே தமிழகத்தின் சார்பாக கட்சியின் சார்பாக பிரதமர் மோடி அவர்களை பார்த்து முதலமைச்சர் பேசி மனு கொடுத்து முடிச்சுட்டு வந்த பிற்பாடு ஆட்டம் விட்டு பிற்பாடு இவங்க சீட்டு வாங்கிட்டு போறாங்க உள்ள டேராவுக்கு. நீங்க சொல்லுங்க. இல்ல அடிப்படையாக ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அதிமுகவை பொறுத்த மட்டும் பத்திரிகை, அச்சில் வரக்கூடிய பத்திரிகை, இதை படித்து அதிலிருந்து தங்களுக்கான ஆதரவு சக்திகள் வர வேண்டும்னு பார்வை எந்த காலத்திலும் இல்லை. எம்ஜிஆரே அவர் காலத்தில் திருக்கழுக்குன்றத்தில் ஒரு பிரபலமான பொதுக்கூட்டத்தில் தெளிவாக பேசியிருக்கிறாரு. என்னுடைய ஆதரவாளர்கள் பத்திரிகை படிக்கிறவர்கள் அல்ல, எனவே பத்திரிகைகள் என்ன இது பற்றி நான் கவலைப்படவில்லை அப்படின்னு எம்ஜிஆரே டிக்ளேர் பண்ணியிருக்காரு திருக்கழுக்குன்ற கூட்டத்தில். அந்த நாள்லேருந்து இன்னை வரைக்கும் அதிமுகவுடைய மரபுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பத்திரிகை படிக்கிறவர்களையோ பத்திரிகை பார்க்கிறவர்களையோ அவர்களுக்கு வந்து தங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக அவங்க பார்க்கவே இல்லை. அதுதான் அடிப்படை அணுகுமுறை. திமுக நேர்மாறாக அந்த செக்ஷன் மத்தியில் தங்களுக்கான செல்வாக்கு வேணும்னு ரொம்ப எச்சரிக்கையோடு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. இதுதான் அடிப்படை அணுகுமுறை வேறுபாடு. அதனால தான் நீங்கள் வேறுபாடு இருக்கிறதுனால தான் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பதை திமுக தலைவரும் இதர திமுக பிரமுகர்களும் செய்து கொண்டே இருப்பார்கள். மீடியாவோட ரிலேஷன்ஷிப்ல 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க சார் அதிமுக ஆட்சியில். 3 நாளைக்கு முன்னாடி முடிச்சிடறேன். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் பத்திரிகையாளரை ஒடுக்குவது மிரட்டுவதுன்னு அதுக்கு 2 ஃபேஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா 71 கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் முதலமைச்சரா, 76 ஆட்சி போகிற வரைக்கும் அந்த 5 ஆண்டு காலம் கலைஞர் ஆட்சியில் மிக கடுமையான ஒடுக்குதல் நடந்திருக்கு. ஆனால் பின்னால் 89க்கு பிறகு கலைஞர் ஆட்சின்னு வரும்போது அணுகுமுறையில் பெரிய மாற்றம் இருந்தது. ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்குறோம். இது வந்து அவருடைய முதிர்ச்சியில் பின்னால் மாறி இருக்கலாம். இன்னைக்கு ஸ்டாலின் வந்து இந்த அவதூறு வழக்கில் நாங்கள் திரும்ப பெறுவோம்னு சொல்லும்போது நான் வந்து ஒரு பத்திரிகையாளர் வரவேற்கிறேன். இதை நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா அவர் முன்பு இருந்ததை விட இன்னும் ஒரு திருந்திய மனநிலையில் இருக்கிறத தான் நான் பார்ப்பேன். அப்படி தான் நான் பார்க்க விரும்புகிறேன். ஆனால் திருந்தினா எனக்கு மகிழ்ச்சி தான். அதனால் பார்க்குறேன். ஏன் நான் சொல்கிறேன்னு காரணம் இருக்குது. நான் வந்து 10 ஆண்டு காலம் பக்கங்கள்னு என்னுடைய பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருந்தேன். மிக பிரபலமான ஒரு பத்திரிகை நான் எழுதிட்டு இருந்த போது நான் எழுதின ஒரு விமர்சன கட்டுரைக்காக எனக்கு எதிராக கனிமொழியும் தமிழச்சி தங்கபாண்டியனும் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணி ஒரு 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஊரெல்லாம் எனக்கு ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சு என்னை கண்டிக்கிறதுக்காக கூட்டம் நடத்தினாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கண்டன கூட்டத்தில் முழுக்க கண்டனம் கூறாமே என்னுடைய ஜாதி அடிப்படையை சொல்லித்தான். எனக்கு இல்லாத ஒரு ஜாதியை எனக்கு ஏற்றி அடிப்படையில் திட்டினதுதான். பெருமை தானே? என்ன அது என்ன பெருமை? எனக்கு ஜாதி இல்லை, இல்லாத ஜாதி எனக்கு ஏன் சொல்லலாம்? நான் செய்த காரியங்களுக்காக என்ன விமர்சிக்கலாம், எனக்கு இல்லாத விஷயங்களுக்காக எப்படி விமர்சிக்க முடியும்? கேஸ் போடல, முடிச்சேன். உங்களை அழைக்கடிக்கல, அனுப்பல, இல்ல வர முடிக்கல. அதுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. நான் எழுதி கொண்டிருந்த பத்திரிகைக்கு நெருக்குதல் கொடுத்து என்னுடைய பத்தி நிறுத்தப்பட்டது. அங்கிருந்து என்னுடைய பத்தியை நான் இன்னொரு பிரபல பத்திரிகை கொண்டு போறேன். அங்க அடுத்த 2 ஆண்டுகள் எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த பத்திரிகைக்கும் நெருக்கடி கொடுத்து இவர்களால் நிறுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு நான் 3வது பத்திரிகை என்னுடைய பத்தியை கொண்டு போறேன். ஆனா நான் தொடர்ந்து எழுதிட்டு தான் இருக்கேன். இப்படியாக எல்லா வாசகர்களையும் சென்று அடைஞ்சிருக்கீங்க. இல்ல நான் அது ஆனா அது அவர்கள் நோக்கம் இல்லை. நான் வாசகர்களை சென்றடைய கூடாது என்பது நான் நோக்கம். அதுக்காக நிறுத்துறாங்க. இந்த மாதிரி அணுகுமுறை முதலாளிகளுக்கு நெருக்குதல் கொடுப்பது. பிறகு கலைஞர் நான் தினமணியில் வந்து டெய்லி பேப்பரில் வேலை பார்த்துருக்கேன். தொடர்ந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு முதல் சந்திப்பே கலைஞர் அவர்களோடும் முரசொலி மாறன் அவர்களோடும் ஒரு சண்டையில் தான். அவங்க வீட்டுக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கவர் பண்ணுறதுக்கு போன போது அதன் பிறகு நான் அவரை நண்பர்களாகி நான் முரசொலியிலேயே 1 ஆண்டு காலம் வேலை பார்த்துருக்கேன். தொடர்ந்து அவர்களோடு சேர்ந்து வேலை பார்த்துருக்கேன். அது வேற. ஆனால் அடிப்படை விஷயம் என்னென்னா தொடர்ந்து பத்திரிகைகளோடு அன்றாடம் உறவு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கம் திமுக பிரமுகர்களுக்கு உண்டு. அது சில நேரங்களில் நட்பு ரீதியாக இருக்கும், பல நேரங்களில் வந்து சிக்கலா ரெண்டு கலந்தா தொடர்ந்து காலையில நியூஸ் எடிட்டருக்கு போன் பண்ணுவாரு, காலையில நியூஸ் எடிட்டருக்கு போன் பண்ணுவாரு, ஏன் அந்த நியூஸ் முதல் பக்கத்துல போடல, ஏன் அதை 3ஆம் பக்கத்துல போட்டுருக்கு அப்படின்னு கேட்பாரு. சரி, குறைகளை சுட்டி காட்டுறாரு. அதே மாதிரி எல்லா முதலமைச்சர்களும் இருக்கணுமா?
அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் ஆரோக்கியமான விஷயம்தான். இன்னொரு பக்கம் அவரே டெல்லியில் போய் வீடியோவில் கேட்டபோது, டெலிவிஷனில் கேட்டபோது, அழகிரியை பற்றி கேள்வி கேட்டபோது அவர் மிக கடுமையாக எரிஞ்சு விழுந்தது பதிவாயிருக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா. அது ஒரு அபூர்வமான தருணம் அவருக்கு. அவர் பொதுவாக அப்படி நிதானத்தை எடுக்கக்கூடியவர் அல்ல. ஆனால் அவர் விஜயகாந்த் மாதிரி பிஹேவ் பண்ண விஷயமும் இருக்கப்ப அந்த மாதிரி நடந்ததுன்னு பார்த்துக்கலாம். ஆனால் அடிப்படை பிரச்சனை என்ன நீங்க பார்க்கணும். அந்த நிறைவு அடிப்படை பிரச்சனை இதெல்லாம் மீறி ஜெயலலிதா ஆட்சி, அதிமுக ஆட்சி எப்படி பார்க்குதுன்னா, அது பத்திரிகை முதலாளிகளை விளம்பரங்கள் கொடுக்காமல் ஒடுக்கலாம். ஒரு பத்திரிகையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களையோ பத்திரிகை முதலாளிகளையோ தொடர்ந்து அவதூறு வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு அலைக்கழிப்பதன் மூலமாக அவர்களை விமர்சித்து எழுத விடாமல் தடுக்கலாம். திமுக அதை செய்யவே இல்லையா? இல்ல, திமுக இந்த இவ்வளவு ஸ்கேல்ல செய்யல. நம் தமிழ்நாட்டுடைய பெரிய பிரச்சனையே திமுக ஒரு ஊழலையோ ஒரு தவறையோ முதல் கட்டத்தில் சின்னதா செஞ்சா அதை பிரம்மாண்டமாக செய்வது அதிமுக வழக்கமா இருக்கு. இதான் நம்ம வரலாறு. உங்களுக்கான நேரம் நிறைவா சொல்லுங்க. கோவை அருள் தீரன். ஐயா வணக்கங்க. கேக்குதியா? விரைவா பேசுங்க. ஞானி ஐயாவிட ஒரு கேள்வி இருக்கு. ஐயா ஐயா வந்து குறிப்பிடும் போது சொல்லியிருந்தாங்க, இயக்குநர்கள் தான் பெண்களை காட்சி பொருளாக மாற்றிட்டாங்க, அதை தான் பத்திரிகையாளர்களும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. என்னன்னாக்க இயக்குநர்கள் வந்து ஒரு சிலர் பண்ணுற விஷயங்கள், இயக்குநர்கள் ஒரு சிலர் பண்ணுற விஷயத்தை வந்து குறிப்பிட்டு எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தப்பான விஷயத்த, அவங்க செய்கிற நல்ல விஷயங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல அவ்வளோ முற்படுறது இல்லையே. என்ன அவங்களோட பத்திரிகையோட விளம்பரத்துக்காகவும் அவங்களோட பத்திரிகையோட வளர்ச்சிக்காகவும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுறாங்களா? தினமும் நம்ம பத்திரிகையில் பார்க்குற கற்பழிப்பு நியூஸ்கள் மாதிரி இங்கே கோவையில் எவ்வளோ பேர் மரக்கன்றுகள் நடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்கள பற்றின ஒரு விஷயங்கள் வெளியே கொண்டு வரலாம்ல. எவ்வளோ பேர் திருமணத்துக்கும் பிறந்த நாளுகளுக்கும் மரக்கன்றுகளை நடுறது இதெல்லாம் வந்து இலவசமாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வெளியே கொண்டு வந்து அந்த மாதிரி நிறைய பேர் வெளியே பண்ணுவாங்க. இல்லை, இங்கே அடிப்படை பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மிங்கப்பா என்னுடைய கருத்து சொன்னால் ரெண்டு தான். திமுக அதிமுக இரண்டு பேரில் நிச்சயமாக திமுக தொடர்ந்து மீடியாவோட உறவை பேணுவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அதில் பல நேரங்களில் உரசல் உண்டு, சிக்கல்கள் உண்டு, நெருடல்கள் உண்டு. ஆனால் அதை மீறி மீடியாவில் இருக்கிறவர்கள் திமுக பரவாயில்ல நினைக்கிறதுக்கு காரணம் ஒரு கம்யூனிகேஷனாவது இருக்கு. அதிமுகவுடைய பெரிய பிரச்சனையே இந்த கம்யூனிகேஷனே இல்லாமல் இருக்கிறது. இன்னொரு பக்கம் வழக்குகள் நீதிமன்றம்னு பயன்படுத்தி ஒடுக்குவது, இதுதான் அடிப்படையில் இருக்கிற சிக்கல். இது தீர்மானால் மகிழ்ச்சி தான். நண்பர் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான். இவர் சொல்ற மாதிரி பத்திரிகைகளில் வந்து பல பத்திரிகையாளர்கள் முழுக்க ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எழுதுறவங்க இன்னைக்கு எழுதிட்டு தான் இருக்காங்க. அதுவும் வந்துகிட்டு தான் இருக்கு. அதனால பத்திரிகை மூலமா தான் உங்களுக்கு மரக்கன்று நட்ட விஷயம் கூட வெளியில தெரிய வருது பாத்தீங்கன்னா. இல்லாட்டி தெரிய வராமல் போயிடும். அது வரதான் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், அதனால தான் வருது. இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. பத்திரிகைகளில் வர விஷயங்களை எல்லா நேரத்தையும் பத்திரிகையாளர்கள் முடிவு பண்ணுவதில்லை, பத்திரிகை முதலாளிகள் முடிவு பண்றாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஒரு மன்னிக்கு, ரெண்டு பேரும் மன்னிக்கணும். ஒருவர் கொடுத்து ஒரு நேரம் தராமல் இருக்க முடியாது. நேரம் கடந்து சென்றுட்டோம். இன்னொரு முறை நாம் விவாதிக்கலாம். பங்கேற்புக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மக்கள் மேடையில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.